தலைவர் கலைஞர் மட்டும் இந்தியாவின் பிரதமராக இருந்தா இந்நேரம் இந்தியா ஒரு சிங்கப்பூர் ஒரு ஜப்பான் 2 சீனா அளவுக்கு வளர்ந்துருக்கும். இது நான் சொல்லல, முதலாளித்துவ பொருளாதார அறிஞர்களே சொல்றாங்க. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு சீனா இருக்குன்னு சொன்னா அது தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டோட வளர்ச்சி அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இதற்கெல்லாம் அடித்தளமிட்டது யாரு? தலைவர் கலைஞர்னு எல்லோருக்குமே தெரியும். இந்தியாவிலேயே முதன்முறையாக போக்குவரத்து துறையை தேசிய மையமாக்கி கிராமங்கள் தோறும் பேருந்து வசதி செஞ்சு கொடுத்தவர் தலைவர் கலைஞர். அத்தோட விட்டாரா, மினி பேருந்து அப்படிங்கிற ஒரு வசதியும் அறிமுகம் செஞ்சாரு. மினி பேருந்துகள் அனுமதியும் ஒன்று சாதாரணமாக கொடுத்துடல. முதலாளிகள் அதில் லாப நோக்கத்துக்காக செய்யக்கூடாதுன்னு சொல்லி கிராமங்களுக்குள்ள இவ்வளோ கிலோமீட்டர் ஓடணும், இவ்வளோ பேசண்டேஜ் ஓடணும், நகரங்களுக்குள்ள இவ்வளோதான் ஓடணும் அப்படின்லாம் சொல்லி நிறைய ரூல்ஸ் போட்டு இந்தியாவுக்கே முன்னோடியாக இருந்தார். கலைஞர் போக்குவரத்து துறையை நேஷனலைஸ் பண்ணதை பார்த்து தான் இந்திரா காந்தி அம்மையார் பேங்க் எல்லாம் நேஷனலைஸ் பண்ணாங்க. இப்படி கலைஞர் தமிழ்நாட்டுக்கு பார்த்து பார்த்து செஞ்ச ஒவ்வொரு திட்டத்தையும் ஒருவேளை அவர் இந்தியாவுக்கே பிரதமராக இருந்து செஞ்சிருந்தா இந்நேரம் இந்தியா அனைவரும் பார்த்து மிரளும். அதாவது கல்வி அறிவியல் ஆராய்ச்சியிலலாம் நேரம் சீனாவை விட பல மடங்கு வளர்ந்துருக்கும். மற்ற நாடுகள்லாம் இந்தியாவை பார்த்து மிரண்டிருக்கும். ஆனால் இந்தியாவுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, கலைஞர் போன்ற தலைவர் பிரதமராக முடியல, ஆகவில்லை. கலைஞர் தமிழ்நாட்டுக்கு செஞ்சதே எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் செஞ்சாரோ அது இந்தியாவுக்கே செஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. விவசாயிகளுக்கு இந்தியாவிலேயே முதன்முறையாக இலவச மின்சாரம் கொடுத்தது தலைவர் கலைஞர். எப்போ 1971 இன்னும் பல மாநிலங்களில் இந்தியாவில் விவசாயிகள் யூஸ் பண்ற கரண்ட்டுக்கு காசு வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் பாருங்க, பல மாநிலங்கள் வருடம் முழுவதும் வற்றாத ஓடக்கூடிய நதிகளை கொண்ட வட இந்தியாவிலேயே ஒரு போகம் தான் விளைவிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் காவேரி, தென்பெண்ணை, பாலாறு, தாமிரபரணின்னு ஓடினாலும் இது வருடம் பூரா ஓடக்கூடிய நதிகள் கிடையாது, வற்றாத நதிகள் கிடையாது. அந்தந்த சீசனுக்கு தான் தண்ணி வரும். அப்படி இருந்தும் விவசாயத்தில் நாம செய்கிற உற்பத்தியை வேற எந்த மாநிலமாவது செய்ய முடியுதா? கிடையவே கிடையாது. நமக்கு ஈக்குவலாக பஞ்சாப் மட்டும்தான் வரும். பஞ்சாப்னாலே நமக்கு தெரியும், 5 ஆறுகள் ஓடி அங்கே செல்வ செழிப்பாக இருக்காங்கன்னு. அங்கேயே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க நிலமெல்லாம் லேண்ட்லார்டுகளுக்கு தான் சொந்தம். ஒவ்வொரு லேண்ட்லார்டும் மிக மிக பெரிய பண்ணையால வச்சிருப்பாங்க. அங்கே விவசாய கூலிகள் தான் நிறையா. தலைவர் கலைஞர் அதுலேயும் சீர்திருத்தம் பண்ணார். நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்தார். 5 ஸ்டாண்டர்ட் ஏக்கருக்கு மேலே நிலம் இருந்தால் அதெல்லாம் உழுதவனுக்கே நிலம் சொந்தம்னு பிரித்து கொடுக்கணும். குடியிருந்தவனுக்கே நிலம் சொந்தம்னு சொல்லி அந்த குடிசையெல்லாம் சொந்தமாக்கி கொடுத்தாரு, பட்டா போட்டு கொடுத்தாரு. அந்த நில சீர்திருத்தத்திலிருந்து பிடுங்கப்பட்ட நிலங்களை எல்லாம் உழுதவனுக்கே நிலம் சொந்தம் சொல்லி பிரித்து கொடுத்தாரு. ஆட்சியே கலைஞ்சாலும் பரவாயில்லன்னு தலைவர் கலைஞர் துணிஞ்சு இதெல்லாம் செஞ்சார். ஏன்னு சொன்னால் இந்தியாவிலேயே முதலாக 1950 சுதந்திர இந்தியாவிலேயே கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அதை முயற்சி பண்ணி பார்த்தாங்க. உடனே நேரு தலைமையிலான காங்கிரஸ் அரசு அந்த ஆட்சியை கலைச்சிட்டாங்க. தலைவர் கலைஞருக்கு இதெல்லாம் தெரியும், இருந்தாலும் மனசு தளரல. நில உச்சவரம்பு சட்டத்தை நிறைவேற்றினார், அதை நடைமுறைப்படுத்தியும் காமிச்சாரு. ஒருவேளை தலைவர் கலைஞர் பிரதமராக இருந்து இந்தியா பூரா இதை செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்தியாவில் நடுத்தர வர்க்கம் ரொம்ப அதிகமாக வந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் நடுத்தர வர்க்கம் அதிகம் கிடையாது. முதலாளிகளை நம்பி அந்த முதலாளித்துவத்தின் கோர பற்களில் சிக்கி குடும்பமே வேலைக்கு போய் சம்பாரித்து காப்பாற்றுற மாதிரி தான் இருக்காங்க. விவசாய கூலி தொழிலாளிகளுக்கும் மற்ற மாநிலத்தில் கௌரவமான வேலை கிடையாது. அடுத்ததாக மனிதவள மேம்பாடை எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் இயற்கை வளங்கள்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. இயற்கை வளங்களை வச்சு நம்ம பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியாதுன்னு சொல்லி கல்வி, மருத்துவம் இதில் கவனத்தை செலுத்தினார் தலைவர் கலைஞர். வேலை வாய்ப்பு இதில் செலுத்தினார். கல்வியை எடுத்துக்கங்க. ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி, மக்கள் தொகை அதிகரிக்க அரசு பள்ளிகளையும் அதிகரித்தார். உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளியெல்லாம் அதிகரித்தார். மாவட்டம் தோறும் அரசு கலை கல்லூரிகளை உருவாக்கினார். அவ்வளவு ஏன், மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரி வர்றதுக்கே காரணம் தலைவர் கலைஞர் தான். அன்னைக்கு 50 கிலோமீட்டருக்கு ஒரு சுற்றளவுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருந்தால் போதும் அரசாங்கத்துக்குன்னு சொல்லி இருந்த அந்த நாம்ஸை உடைச்சு தலைவர் கலைஞர் கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி அவசியம்னு சொல்லி அந்த சட்டத்தை பாஸ் பண்ண வச்சார். அதன் பிறகு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை தொடங்கினாங்க. அவருக்கு பின்னாடி வந்தவங்களும் தொடங்கினாங்க. ஆனால் இன்னைக்கு நீட்டுங்கிற பேரில் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு வரியால் கட்டப்பட்ட அந்த மருத்துவ இடங்களை அப்படியே ஒன்றிய அரசு எடுத்துக்கிச்சு அவங்க நிரப்பிட்டு இருக்காங்க. தலைவர் கலைஞர் இந்த விஷயத்தில் சோசியலிஸ்ட். அதாவது ஒரு தொழில்னு வந்தால் அதை அரசாங்கமும் நடத்தணும், தனியாரும் நடத்தணும். வெறுமனே தனியார்கிட்ட விட்டு அவங்க லாப நோக்கத்தோடு, அதிகமான லாப நோக்கத்தோடு தான் செயல்படுவாங்க. மக்களுக்கு சேவை இருக்காது. அதனால அரசாங்கமும் அந்த தொழிலில் ஈடுபடணும்னு சொல்லி அனைத்து தொழில்களும் அரசாங்கம் ஈடுபட வச்சார். நம்ம எந்த மாநிலத்தில் எந்த கட்சியை உடைக்கலாம், எந்த கட்சியிலிருந்து ஆட்களை இழுத்துட்டு வரலாம், இந்த மாதிரி அரசியல் வேலையிலேயே நம்ம கவனம் செலுத்தினா போதுமானது. முதலாளிகள்கிட்ட அப்படியே விட்டுருவோம் பொருளாதாரத்தை அப்படிங்கிற முதலாளித்துவ கட்சிகளை தான் மக்கள் நம்புறாங்க. கலைஞரின் இந்த சோசியலிச மாடல் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. மக்கள்கிட்ட கொடுங்க, அது பொருளாதாரத்துக்கு வரும், பொருளாதாரம் முன்னேறும் அப்படிங்கிறது தான் கலைஞரோட கொள்கை.
இன்னைக்கு கூட பாருங்க, தலைவர் கலைஞர் வழியில் மு.க.ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை அறிவிச்சாரு, மகளிர் விடியல் பயணம் அறிவிச்சாரு. இதனால என்ன டிராபேக் வந்துச்சு? ஒன்றும் கிடையாது. இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் 10% வளர முடியல. நம்ம தொடர்ந்து 2 ஆண்டுகளாக 10% மேல வளர்ச்சியை கொடுத்தோம். அதற்கு காரணம் தலைவர் கலைஞரின் இந்த சோசியலிச மாடல். ஐயோ மானியம் கொடுக்காதீங்க, மானியம் கொடுத்தா அரசாங்கத்துக்கு செலவு, அந்த மானியத்தெல்லாம் மிச்சம் பண்ணி தொழிலில் போட்டால் நல்லா பெருகும், வேலைவாய்ப்பு பெருகும், பொருளாதாரம் பெருகுன்னு சொல்கிறாங்களே. எவ்வளோ மானியத்தை கட் பண்ணாங்க, அதனால் என்ன பலன் அடைஞ்சிச்சு ஒன்றிய அரசு? கிடையவே கிடையாது. தலைவர் கலைஞர் மட்டும் பிரதமராக இருந்தால் இன்னைக்கு ஏகப்பட்ட தொழில்களில் அரசாங்கமும் எடுத்திருக்கோம். ஐஏஎஸ் அதிகாரிகளை எல்லாம் பெண்டு நிமித்தி அந்த தொழில்கள் மக்களுக்கும் சேவை செய்யணும், அதே நேரத்தில் லாபகரமாகவும் இயங்கணும், அதிக லாபம் இல்லாட்டியும் வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி மக்களுக்கு நல்ல சேவை கிடைக்கணும்னு சொல்லி அனைத்து தொழில்களையும் முதலீடு செஞ்சிருப்பார். இன்னைக்கு ஒரு மாநில அரசு ஒரு சாதாரண தொழிலை முதலீடு செய்யணும்னா கூட மத்திய அரசை கேட்க வேண்டியதாக இருக்குது. மத்திய அரசு எதையும் அனுமதிப்பது கிடையாது. இப்போலாம் மாநில அரசுகள் தாங்கள் விரும்பும் கம்பெனியில் கூட முதலீடு செய்ய முடியாது. தொழில் தான் ஆரம்பிக்க முடியல. நம்ம மாநிலத்தில் இருக்க தொழிலில், ஒரு தனியார் தொழிலில் நம்ம முதலீடு பண்ணுவோம், அதன் மூலமாச்சும் பெருகுமே அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. நார்வே, ஸ்வீடன் போன்ற நாடுகள்லாம் அப்படி தான் முதலீடு பண்ணுறாங்க அரசாங்க பணத்தை. ஆனால் ஒன்றிய அரசு விடுவதே கிடையாது. தலைவர் கலைஞர் மட்டும் அன்னைக்கு பிரதமர் ஆயிருந்தா இந்த சோசியலிச மாடலில் இந்தியாவை கொண்டு வந்திருப்பாரு. இந்தியா முழுமைக்கும் வளர்ச்சி பரவலாக இருந்திருக்கும், அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கும், மதம் ஜாதி இன சண்டையெல்லாம் ஒளிஞ்சிருக்கும். ஆமாம், அப்படியே இந்த சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு வாங்க, அனைவரும் அர்ச்சராகலாம் அப்படிங்கிறதுக்கு மக்கள்கிட்ட ஆதரவு இருந்துச்சா? கிடையவே கிடையாது. இருந்தாலும் எந்த ஒரு நாடும் முன்னேறதுக்கு ஒரு சித்தாந்தம் அடிப்படை அவசியம். ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி அடித்தளம் அவசியமோ, பேஸ்மெண்ட் அவசியமோ, அதே போல் ஒரு சித்தாந்தம் அவசியம் அரசியலுக்குன்னு சொல்லி அதையும் அவர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. மக்கள்கிட்ட ஆதரவு கிடைக்காட்டியும் கூட சமத்துவபுரம் கொண்டு வந்தார். மக்கள்கிட்ட ஆதரவு கிடைச்சிச்சா? கிடையவே கிடையாது. சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத அரசியல் கோஷத்துக்காக பயன்படுத்தினார் தலைவர் கலைஞர்? கிடையவே கிடையாது. இன்னைக்கு கூட மு.க.ஸ்டாலின் அவர்கள் சோசியல் ஜஸ்டிஸ், பெண்களை படிக்க வச்சு அவங்க உயர்கல்வி சேர்ற அந்த வீதாச்சாரத்தை 50% மேலே மு.க.ஸ்டாலின் அவர்கள் உயர்த்தியிருக்காரு. மக்கள்கிட்ட அதுக்கு ஆதரவு இருக்கா? கிடையவே கிடையாது. சினிமாக்காரங்களுக்கு தான் ஆதரவு இருக்குது. ஆனால் தலைவர் கலைஞர் பிரதமர் ஆயிருந்தா இந்தியா முழுமைக்கும் இந்த சமூக நீதியின் காரணமாக அனைவருக்கும் படிப்பு கிடைச்சிருக்கும், அனைவருக்கும் உயர்கல்வி கிடைச்சிருக்கும். இன்னைக்கு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் கொடுக்குறாரு, உயர்கல்வி போகிற பெண் பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. தலைவர் கலைஞர் பிரதமராக இருந்தாலும் இதாக செஞ்சிருப்பாரு. இந்தியா முழுமைக்கும் பெண் பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருப்பாரு தலைவர் கலைஞர். பெண்களுக்காக எவ்வளவு செஞ்சிருக்காரு தலைவர் கலைஞர். பெண்கள் கேட்டா செஞ்சாரு. முதலாக பெண்களை போலீஸ்ல வேலை எடுத்தாரு. இந்தியாவிலேயே பெண்களுக்கு போலீஸ்ல வேலை கொடுத்தாரு தலைவர் கலைஞர். பெண்கள் கேட்டுட்டா செஞ்சாரு. 1989 பெண்களுக்கும் சொத்துரிமை இருக்குன்னு சட்டம் கொண்டு வந்தாரு. பெண்களை கேட்டுக்கிட்டா கொண்டு வந்தாரு. இதனால் பெண்களுக்கு எவ்வளவு நன்மை. ஸ்கூலில் படிக்க சின்ன பசங்க, சின்ன பெண்களை எல்லாம் அபியூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய கேஸ் வருதுன்னு சொல்லி தலைவர் கலைஞர் என்ன பண்ணார்? 5ஆம் வகுப்பு வரை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் கட்டாயம் பெண்களாகத்தான் இருக்கணும்னு சொல்லி சட்டம் போட்டார். அதனால் பெண் ஆசிரியர்கள் அவ்வளோ பேருக்கு வேலை கிடச்சிச்சு. இன்றைக்கி நீங்கள் ஒரு கிராமத்தில் இருந்தால் பாருங்கள், கட்டாயம் உங்கள் கிராமத்தில் சின்ன கிராமமாக இருந்தால் ஒரு ஆசிரியராச்சும் பெண் ஆசிரியர் இருப்பாங்க. அதுக்கு தலைவர் கலைஞர் போட்ட அந்த சட்டம் தான் காரணம். பெரிய கிராமமாக இருந்தால் தெருவுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க, நிச்சயமாக விசாரித்து பாருங்கள். தலைவர் கலைஞர் போட்ட அந்த சட்டம் தான் காரணம். தலைவர் கலைஞர் மட்டும் பிரதமராகி இந்த மாதிரி சமூக நீதியை நிலைநாட்டியிருந்தால் இன்னைக்கு இந்தியாவில் தாலுக்கா உயர்நிலை பள்ளி இருந்திருக்கும், மேல்நிலை பள்ளி இருந்திருக்கும், மாணவ மாணவிகள் நல்லா படிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஏகப்பட்ட அரசு கலைக்கல்லூரிகள் இருந்திருக்கும், அரசு என்ஜினியரிங் காலேஜ்கள் இருந்திருக்கும். தங்குதடை இல்லாமல் அனைவரும் படிச்சிருப்பாங்க. சீனா மாதிரி கல்வி அறிவியல் ஆராய்ச்சியிலலாம் நம்ம டாப்பில் போயிருப்போம். உலக நாடுகள் நம்மளை பார்த்து மிரண்டிருக்கும். ஆனால் இன்றைய நிலைமை என்னான்னு பாருங்கள். மாட்டுச்சாணியில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நிதியை ஒதுக்குறாங்க, மாட்டு மூத்திரத்தில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நிதியை ஒதுக்குறாங்க. மெத்த படித்த ஐஐடியில் இருக்கவங்களே மாட்டுச்சாணி நல்லது, மாட்டு மூத்திரம் நல்லது அப்படின்னு அரசியல் லாப நோக்கத்துக்காக அவங்க சுயநலத்துக்காக சொல்லிட்டு இருக்காங்க. கலைஞர் ஆட்சி பண்ணியிருந்தா இப்படியா இருக்கும்? தலைவர் கலைஞர் பிரதமர் ஆகாம போனது நம்முடைய துரதிர்ஷ்டம். தலைவர் கலைஞர் மட்டும் பிரதமராக இருந்தால் நம்ம ஒரு பெருமை மிகு நாடாக நேரம் இருந்திருப்போம். எந்த விஷயத்தில் அவர் குறை வைக்கல. மனித வள மேம்பாடை எடுத்துக்கங்க, அதில் சிங்கப்பூர் தலைவர் லீ குவான் யூ மாதிரி சிங்கப்பூர் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு வளமும் கிடையாது. அவர் மனித வளத்தில் தான் முதலீடு செஞ்சார். கல்வி, வேலை வாய்ப்பு, அதிகார பரவல் இதெல்லாம் பண்ணார் லீ குவான் யூ. அப்படி வளர்ந்துச்சு. இங்கே அதிகார பரவலை பற்றி பேசவே முடியல. தலைவர் கலைஞர் தான் முதலாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு முதலமைச்சர் கொடியேற்றுறதுக்கே உரிமை வாங்கி கொடுத்தாரு. ஒரு மாநில முதலமைச்சருக்கு குடியரசு விழாவுக்கும் கவர்னர் தான் ஏற்றுவாங்க, சுதந்திர தின விழாவுக்கும் கவர்னர் தான் கொடியேற்றுவாங்க. அதற்கே உரிமையை வாங்கி தர தலைவர் கலைஞர் தான் போராடினார். எந்த ஒரு நாடும் பொருளாதாரத்தில் முன்னேறணும்னு சொன்னால் மனித வளத்தில் முதலீடு செய்யணும், கல்வியில் முதலீடு செய்யணும், வேலை வாய்ப்பில் முதலீடு செய்யணும், அதிகாரத்தை பரவலாக்கணும். இந்தியாவில் எவ்வளவோ வேறுபாடுகள், ஜாதிய ரீதியான அடக்குமுறைகள், அனைவருக்கும் அதிகாரத்துக்கு போனாதான் பொருளாதார வளர்ச்சி வரும். ஆனால் இன்னமும் இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அதிகார வர்க்கத்தில்
அந்த அதிகாரத்தை அனுபவிக்கும் ஒரு குறிப்பிட்ட கோஷ்டியினர் அதையும் விட்டு தருவதாகவும் இல்லை. இதை பற்றி பேசினாலே ஏளனமாக பார்க்குறாங்க. இடஒதுக்கீடு ஏன் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஆதிக்கம் குறைஞ்சி போயிடும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா 2 பேருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்க பிள்ளைக்கு இடஒதுக்கீடு வேணுமா, இதெல்லாம் அநியாயம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, அப்பா அம்மா 2 பேருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு வச்சுக்குவோம், ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு வச்சுக்குவோம். அவங்க வந்து ஐயா நாங்கள்லாம் இப்போ படிச்சுட்டு வந்துட்டோம், அந்த காலத்தில் மாதிரி கிடையாது, ஆண்டே கீண்டெல்லாம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கிடையாது, யார்கிட்டையும் கை கட்டி நிற்கிறது இல்லை, கௌரவமாக இருக்காம பாருங்க அப்படின்னு சொல்லி உயர் ஜாதி வீட்டில் போய் பொண்ணோ மாப்பிள்ளையோ கேட்டால் இந்தியாவில் கட்டி கொடுத்துருவாங்களா? உங்கள் மனசாட்சியை பற்றி சொல்லுங்கள். ஆக இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கான அளவுகள் கிடையாது, அது ஜாதி ஒழிப்புக்கான திறவுகோல். இந்த விஷயத்துலலாம் தலைவர் கலைஞர் ரொம்ப ஸ்டெடியாக இருந்தார். அதனால தான் அவரெல்லாம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்தியாவில் இடஒதுக்கீடு இருக்கிறதுக்கு காரணமே திமுக தானே. பெரியாரோட சிஷ்யரான கலைஞர்கள், அவர் தம்பிகள் எல்லாரும் போராடினால தான் முதலாக சட்ட திருத்தம் வந்துச்சு, இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டது. தலைவர் கலைஞர் மட்டும் பிரதமராகி இடஒதுக்கீடெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து கல்வி, வேலைவாய்ப்பு, அதிகார பரவல்லாம் கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இந்தியா 2 சீனாவாக இருந்திருக்கும். உலக நாடுகள்லாம் நம்ம கல்வி, அறிவியல் வளர்ச்சியெல்லாம் பார்த்து மிரண்டு போயிடும். ஆனால் நமக்கும் அதிர்ஷ்டம் இல்லை, இந்தியாவுக்கும் அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி, வணக்கம்.